Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம array rotate அப்படிங்கிற one of the interesting and amazing problem in the array அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல உங்களுக்கு கேட்ட ப்ராப்ளம். ஸோ நான் ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனை ஷார்ட்டாக சொல்றேன். கிவன் அன் இன்டிஜர் அரே, அதாவது நமக்கு ஒரு அரே கொடுத்துட்டாங்க ஏ, ஆல்சோ கே அப்படிங்கிற இன்னொரு இன்டிஜர் கொடுத்துருக்காங்க, அதுதான் ரொட்டேட். ஸோ எவ்வளோ அந்த அரேவை எவ்வளோ டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றது தான் இந்த கே. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் நார்மலாக 0 to அரேவோட லென்த்து 10⁴ வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ -10⁹ இது வந்து அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்தோம்னா இது -10⁹ 10⁹ வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிட் மேனிப்புலேஷன் கிளாஸும் மாடுலர் அரித்மெட்டிக் கிளாஸும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரெயின் பார்ட் புரிஞ்சிடும். சரி, இன்புட் என்ன கொடுத்துட்டாங்க, அரே கொடுத்துட்டாங்க, எவ்வளோ டைம் அந்த அரேவை ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 2 3 4 5னு இருக்கிற அரேவை 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணால் உங்களோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு பாருங்களேன், 3 4 5 1 2. ஓகே, இப்போ 1 2 3 4 5-ஐ -3 டைம் ரொட்டேஷன் பண்ணா. ஸோ பேஸ்ட் ஆன் த ரொட்டேஷன், இங்கே கொஸ்டினில் படிச்சிங்கன்னா தெரியும், ரொட்டேட் தி அரே பை k ஸ்டெப்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் k இஸ் நான் நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ இந்த k, இந்த ரொட்டேஷன் வந்து பாசிட்டிவ் ரொட்டேஷன், அதாவது நெகட்டிவ் இல்லாமல் இருந்தால் எப்படி ரொட்டேட் பண்ணுறோம், இந்த 3 4 5 ஃபர்ஸ்ட்ல வந்துடுது. ஓகேவா, இதுவே நெகட்டிவ் ரொட்டேஷனாக இருந்தால் ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் லாஸ்ட்டுக்கு போயிடுது. 1 2 3 4 5ல நெகட்டிவ் ரொட்டேஷன் பண்ணோம்னா 1 2 3 லாஸ்ட்டுக்கு வந்துடுது. சரி, அப்போ ரொட்டேஷனோட லென்த் எது வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ரொட்டேஷனும் வந்து அதோடதும் வந்து 10⁹ வரைக்குமே ரொட்டேஷன் நம்பர்ஸ் கொடுப்பாங்க, என்ன வேணாலும் கொடுப்பாங்க. சரி, இதில் நம்ம அப்சர்வேஷன் என்ன, நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் என்னென்னு முதல்ல பார்த்துப்போம். சரி, அரே ரொட்டேஷன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுல இருந்து அரே ரொட்டேஷன் ஓகே, இந்த அரே ரொட்டேஷன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரே எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ அரேவோட இங்கே இருந்து வேணாம், ஸோ இதை டெலீட் பண்ணிட்டு, டெலீட் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு அரே ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம எடுத்திருக்கிற அரே. ஓகே, இப்போ இந்த அரேஸில் வேல்யூஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 அப்படின்னு 1 2 3 4 and 5. ஸோ வேல்யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 1 2 3 4 5, அதாவது கிவன் அரே இதுதான், எந்த ரொட்டேஷனுமே பண்ணாதது கிவன் அரே. அப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம்னா ரொட்டேஷன் 0ன்னு நான் வச்சுக்கிறேன், ரொட்டேஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சரி, இப்போ இதுல இருந்து ஒரு ரொட்டேஷன் பண்றோம் அப்படின்னா என்னன்னா, ரொட்டேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரொட்டேஷன் ஈக்குவல் டு 1 அப்படிங்கும் போது எனக்கு இதே அரே தான், சேம் அரே தான், ஆனால் இந்த லாஸ்ட் வேல்யூஸ் எங்கே வந்துடும், ஃபர்ஸ்ட்ல வந்துடும். அப்போ இங்கே என்ன வந்துடும் 5, மீதி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வந்துடும் 1 2 3 4. இதுக்கு ரொட்டேஷன் என்னன்னு கேட்டோம்னா ரொட்டேஷன் ஈக்குவல் டு 1. சரி, செகண்ட் ரொட்டேஷன், இப்போ நான் ரொட்டேஷன் 2 பண்றேன், 2 டைம் அரேவை ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா 2 டைம் போது என்னது, இந்த லாஸ்ட் 2 வேல்யூ முன்னாடி வந்துடும். இல்லைன்னா ஆல்ரெடி பண்ண ரொட்டேஷன் 1வே எடுத்து இன்னொருக்கா ரொட்டேட் பண்ணோம்னா ரொட்டேஷன் 2 கிடைச்சிடும். இதவே இப்போ இதுல அகைன் இன்னொரு ரொட்டேஷன் பண்ணோம்னா 4 முன்னாடி வந்துடும். அடுத்தது இங்கிருந்து அப்படியே எழுதணும்னா 5 1 2 3, இது ரொட்டேஷன் 2. அப்போ இதை வச்சு ரொட்டேஷன் 3னா என்னது, இது ரொட்டேஷன் 2. அப்போ ரொட்டேஷன் 3 பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஆல்ரெடி ரொட்டேஷன் 2 கூட ரொட்டேஷன் 2வை இன்னொரு ரொட்டேஷன் பண்ணோம்னா நமக்கு ரொட்டேஷன் 3 கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா ரொட்டேஷன் 3ங்கும் போது இந்த 3 எலமெண்ட் முன்னாடி இருக்கும், 3 4 5, தென் ரிமைனிங் வந்து அடுத்தது வரும் 1 2, இது ரொட்டேஷன் 3. சரி, இப்போ ரொட்டேஷன் 4 பண்றேன் நான். ரொட்டேஷன் 4 பண்ண என்னது, லாஸ்ட் 4 எலமெண்ட் 2 3 4 5 1, இதுதான் ரொட்டேஷன் 4. சரி, ஓகே, இப்போ நான் ரொட்டேஷன் 5 பண்ணலாம், இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே. இப்போ கொடுத்திருக்கிற அரேல ரொம்ப சிம்பிள், இப்போ என்னோட டைரக்டா லாஜிக்குள்ள வருவோம். கொடுத்திருக்கிற அரேல இப்போ ரொட்டேஷன் 3 பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேஷன் 3யா எப்படி பண்றது, இப்போ ரொட்டேஷன் 2னா என்ன பண்றது, ரொட்டேஷன் 1, இப்போ ரொட்டேஷன் 3னா நம்ம என்ன, ரொம்ப சிம்பிள், லாஸ்ட் 3 எலிமெண்ட் முன்னாடி வந்துடணும், கரெக்டா, மீதி இருக்கிறது ரைட் சைடு போயிடணும். ரொட்டேஷன் 4னா என்ன, லாஸ்ட் 4 எலிமெண்ட் முன்னாடி வந்துடணும், 2 3 4 5, மீதி இருக்கிறது ரைட் சைட்ல வந்துடணும். ரொட்டேஷன் 2னா என்ன, லாஸ்ட் 2 எலிமெண்ட் முன்னாடி வந்துடணும், ஸோ மீதி இருக்கிறது ரைட் சைட்ல வந்துடணும், கரெக்டா. சரி, இதை எப்படி கொண்டு வரலாம். ஸோ நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ரிவர்ஸ் தி அரே இன் தி ரேஞ்ச். ஸோ நான் க்ளூ கொடுத்துட்டேன், இந்த ரிவர்ஸ் தி அரே இன் தி ரேஞ்ச் வந்து உங்களுக்கு
நீங்க எதிர்பார்க்குற டெஸ்டினேஷன் அவுட்புட்டை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்படின்னு பாக்குறீங்க, எப்படின்னு ஒரு 2 minutes திங்க் பண்ணுங்க. சரி, ஓகே. அப்சர்வேஷன். ஸோ ஐ ரைட் தி அப்சர்வேஷன். இப்போ என்கிட்ட ஒரு கிவன் அரேல ஸோ கிவன் அரேல சம் வேல்யூஸ் இருக்கு. வேல்யூஸ் நான் எழுதுறேன். value 1, value 2, value 3, value 4, value 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட வேல்யூஸ் இருக்கு. ஓகே, இண்டெக்ஸ் வைஸ் எழுதணும்னா இண்டெக்ஸ் என்னது, இதில் இண்டெக்ஸ் எழுதணும்னா என்ன ஆகும், இதுதான் இண்டெக்ஸ் வேல்யூ. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது இண்டெக்ஸ் வேல்யூஸ். இப்போ நான் இதுக்கு என்ன கொடுக்குறேன்னா ரொட்டேஷன் 4 கொடுக்குறேன். அப்போ ரொட்டேஷன் 4 கொடுத்தா என்னோட அவுட்புட் என்ன வரும்? ஸோ என்னோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும் ரொட்டேஷன் 4 கொடுத்தேன்னா? ஸோ இந்த இதை எடுத்துக்கோங்க. ரொட்டேஷன் 4 கொடுத்துருக்கேன். ரொட்டேஷன் 4 கொடுத்தா இந்த கிவன் அரேக்கு என்ன ஆன்சர் வரணும்? என்னுடைய டெஸ்டினேஷன் என்ன வரணும்? இந்த லாஸ்ட் 4 வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் வந்துடும். கரெக்டா? லாஸ்ட் 4 வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் வந்துடும். இதுதான் என்னுடைய ஃபைனல் அவுட்கமாக இருக்கும். ஸோ என்ன வேல்யூ? லாஸ்ட் 4, ரொட்டேஷன் 4னா லாஸ்ட் வேல்யூ 8, 9, 10, 11 ஃபர்ஸ்ட் வந்துடும். 8, 9, 10, 11. ஓகே, மீதி இருக்கிற வேல்யூஸ்லாம் இங்கே வந்துடும். 1, 2, 3, 4, 5, 6, 7. இதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன். ஃபைனல் அவுட்கம்ங்கிறது இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஓகே, இதை எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்கணும். இப்போ ரொட்டேஷன் 4ன்னு கொடுத்ததும் இந்த 4க்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ரொட்டேஷன் 4ன்னு கொடுத்ததும் இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னா அப்போ இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. ஓகே, இப்போ நான் முதல்ல இந்த இண்டெக்ஸ் 7ல இருந்து 10 வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா ரிவர்ஸ் பண்ண போறேன். இண்டெக்ஸ் 7ல இருந்து 10 வரைக்கும். ஏன் 7 எடுத்திருக்கேன்? ஏன்னா 7ல இருந்து ஸ்டார்ட் ஆனாதான் லாஸ்ட் 4 எலிமெண்ட்ஸ் வரும். கரெக்டா? அப்ப இது நான் என்ன சொல்லலாம்? இந்த இண்டெக்ஸ்ங்கிறது 10ங்கிறது இது இண்டெக்ஸ் எப்படி எழுதலாம்? இது n-1. இப்போ இதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா என்னது? என்னோட ரொட்டேஷன் n ஈக்குவல் டு இதுக்குன்னு பார்த்தோம்னா 11. கரெக்டா? அப்போ நான் 7th இண்டெக்ஸ்ல ரொட்டேஷன் 4னா லாஸ்ட் 4 வேல்யூஸ் எடுக்கணும்னா இது என்னன்னு சொல்லலாம்? இந்த இண்டெக்ஸை நான் n மைனஸ் ரொட்டேஷன் சொல்லலாமா? 11 - 4 என்ன வரும்? 10 - 4 6, அது கூட பிளஸ் 1 7. அப்போ நான் இந்த பாயிண்ட்டை நான் என்ன சொல்றேன்னா n மைனஸ் ரொட்டேஷன். இப்போ புரிஞ்சிருக்கும். 7 n மைனஸ் ரொட்டேஷன். இப்போ இந்த இண்டெக்ஸ் என்னது? திஸ் இஸ் n - 1. இன்னும் லாஸ்ட் இண்டெக்ஸ் இல்லையா? n - 1. நான் இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்ல இருந்து இந்த எண்டிங் இண்டெக்ஸ் வரைக்கும் மட்டும் இப்போ என்ன பண்ண போறேன்? ரிவர்ஸ் பண்ண போறேன். ஓகேவா? இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்ல இருந்து இந்த எண்டிங் இண்டெக்ஸ் வரைக்கும் மட்டும் ரிவர்ஸ் பண்ண போறேன். அப்ப ரிவர்ஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க எல்லாம் அப்படியே தான் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்க மட்டும் ரிவர்ஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா ரிவர்ஸ் மட்டும் 11, 10, 9, 8. கரெக்டா? ஸோ இது வந்து இங்க மட்டும் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க மட்டும் ரிவர்ஸ் பண்ணா எனக்கு இப்படி கிடைக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறேன்னா ஸ்டெப் 1. இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 2 என்ன பண்ண போறேன்னா இப்போ இங்க இருக்கு இல்லையா இந்த இண்டெக்ஸ் என்ன சொல்லலாம்? 0th இண்டெக்ஸ். இப்போ இந்த இண்டெக்ஸ் n-rனா இந்த இண்டெக்ஸ் என்னது? n-r-1. அப்போ இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்? இப்போ ரிவர்ஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி ரிவர்ஸ் பண்ண இந்த இது கூடயே இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் ரிவர்ஸ் பண்ண போறேன். அப்ப இங்க ரிவர்ஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ எனக்கு கிடைக்கிறது 7, 6, 5, 4, 3, 2, 1. தென் ஆல்சோ பேலன்ஸ் இருக்கிற அப்படியே இந்த இது எனக்கு அப்படியே இருக்கும். கரெக்டா? இந்த இது எனக்கு அப்படியே இருக்கும். இது வந்து ஸ்டெப் 2. இது வந்து ஸ்டெப் 2. ஓகே, ஸோ இப்போ இந்த இதுக்கும் உங்களோட ஃபைனல் அவுட்கம்க்கும் பாருங்களேன், ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாருங்களேன். ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து 8, 9, 10, 11, 1, 2, 3, 4, 5, 6, 7.
ஆனால் இங்கே ஸ்டெப் 2ல் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்னது 7 6 5 4 3 2 1 11 10 9 8. ஒரு சின்ன சேஞ்சஸ் தான், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இந்த ரெண்டுக்கும். என்னது? ஸோ இங்கே நமக்கு வேணுங்கிற ஆன்சரு இங்கே ரிவர்ஸில் இருக்கு. கரெக்டா? 8 9 10 11 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ எனக்கு ஃபைனல் அவுட்கம் என்ன பண்றது? ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 ரொம்பவே சிம்பிள். இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கிற எல்லா இண்டெக்ஸையும் நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னா போதும். அப்போ 0 to n-1 நான் நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? ரொம்பவே சிம்பிளா 8 9 10 11 1 2 3 4 5 6 7. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் அவுட்புட். கரெக்டா? ஸோ ஸ்டெப் 3 இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஸ்டெப் 3. சிம்பிள். ஸ்டெப் 3 கிடைச்சிருச்சா? அப்போ நம்ம ப்ரீவியஸா பார்த்ததுல என்னது ப்ரீவியஸா பார்த்தோம்? ரிவர்ஸ் இன் தி ரேஞ்ச் பார்த்தோம். ஸோ அந்த ரிவர்ஸ் ஒரு அரேல பர்டிகுலர் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்து எண்டிங் இண்டெக்ஸ் கொடுத்து எப்படி ரிவர்ஸ் பண்றதுங்கிறத கத்துக்கிட்டோம். இப்போ அதைவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அரே ரொட்டேஷன் ஸ்டெப் 1ல நம்ம எதுல இருந்து எது வரைக்கும் ரிவர்ஸ் பண்ணோம்? n-r இருந்து n-1 வரைக்கும் ரிவர்ஸ் பண்ணோம். ஸ்டெப் 2ல 0ல இருந்து n-r-1 வரைக்கும் பண்ணோம். ஸ்டெப் 3ல 0ல இருந்து n-1 வரைக்கும் பண்ணா சிம்பிள். கிடைச்சிருச்சு ஆன்சரு. என்னோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. கரெக்டா? இப்போ பார்த்த வரைக்கும் இதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அரே கொடுத்துட்டாங்க, ரொட்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரிவர்ஸ் பண்றோமா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில இருந்து? அதுக்காக நான் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸ்டாட்டிக் வாய்ட் ரிவர்ஸ் இன் ரேஞ்ச். இதுல எனக்கு ஒரு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துருவாங்க, இன்ட் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துருவாங்க, ஆல்சோ ஒரு அரே கொடுத்துருவாங்க. இந்த 3 என்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ நான் எப்படி ரிவர்ஸ் பண்றது? வைல் மை ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் லெஸ் தென் எண்டிங் இண்டெக்ஸா இருக்கணும். ஓகே, இப்போ இன் டெம்பரவரி ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், ஏ ஆஃப் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் எண்டிங் இண்டெக்ஸ், ஏ ஆஃப் எண்டிங் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு டெம்பரவரி. அப்படியே ஸ்வாப்பிங். அப்புறம் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பிளஸ் பிளஸ் எண்டிங் இண்டெக்ஸ் மைனஸ் மைனஸ். அவ்வளோதான். ரிவர்ஸ்க்கு நம்ம எழுதியாச்சு. ரொம்பவே சிம்பிள். இப்போ என்ன பண்ணணும்? ரொட்டேஷன். நம்மளோட இந்த 3 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் எது வரைக்கும் ரிவர்ஸ் பண்ணணும்? ரிவர்ஸ் இன் தி ரேஞ்ச் ஆஃப் n-r. என்னங்கிறது என்னது? இந்த அரேயோட லென்த். அப்போ அதை எடுத்துக்கலாம். int n ஈக்குவல் டு a டாட் லென்த். n-rங்கிறது அந்த ரொட்டேஷன், நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் சொன்னோம் இல்லையா? அதுதான். அப்போ n-k. இங்க ஏன் கே? இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ரொட்டேஷன் ஆர்னு போட்டிருக்கோம். இங்க நமக்கு ரிசீவ் பண்ணும்போது கேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது எதாவது கன்ஃபியூஷன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆர்னே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ n-r இதுல இருந்து n-1 வரைக்கும் இந்த கிவன் அரேவை ரிவர்ஸ் பண்ணு. அடுத்தது சேம் ஸ்டெப் 2, ரிவர்ஸ் இன் தி ரேஞ்ச் ஆஃப் 0ல இருந்து n-1 வரைக்கும் கிவன் ஏவை ரிவர்ஸ் பண்ணு. அடுத்தது ரிவர்ஸ் இன் தி ரேஞ்ச் 0 to n-1. ஃபைனலா டோட்டல் அரேவையும் ரிவர்ஸ் பண்ணு. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 போட்டாச்சு. அவ்வளோதான். இதுல இப்போ முடிஞ்சிருச்சு, ரிவர்ஸ் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ இதுலயே நெக்ஸ்ட் கொஞ்சம் ஒரு சில ஆப்டிமைசேஷன் இருக்கு. இப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில ஆப்டிமைசேஷன் இருக்கு. ஸோ இந்த அப்சர்வேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இப்போ அடுத்த அப்சர்வேஷன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபைன். சரி, இப்போ ரொட்டேஷன் 4 வரைக்கும் இதை பார்த்தாச்சு. இப்போ ஆனா அவங்களோட ரொட்டேஷனோட கன்ஸ்ட்ரைன்ட் ரேஞ்ச் என்ன கொடுத்துருந்தாங்க? ரொட்டேஷனோட கன்ஸ்ட்ரைன்ட் ரேஞ்ச் என்ன வேணாலும் இருக்கலாம். கேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா? இந்த கே 0ல இருந்து ஸோ எது வரைக்கும் இருக்கலாம்னா 10⁻9 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேங்கிறது 0 less than or equal to கேவா? இல்லை, சாரி, இந்த கன்ஸ்ட்ரைன்ட் கே less than or equal to 0ல இருந்து கே greater than or equal to கே greater than or equal to 0. கன்ஸ்ட்ரைன்ட் கே greater than or equal to 0ல இருந்து k less than or equal to 10⁻9 வரைக்கும் இந்த ரொட்டேஷன் நம்பர் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்குன்னா அப்ப என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்? கரெக்டா? அப்ப என்னுடைய ரொட்டேஷன் பாசிட்டிவ்லையும் வரும், நெகட்டிவ்லையும் வரும். இப்போ நான் பாசிட்டிவ் ரொட்டேஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இப்போ ரொட்டேஷன் 5னா அடுத்து என்ன இருக்கும்? ரொட்டேஷன் 5னா ஆல்ரெடி ரொட்டேஷன் 4 திரும்ப இன்னொரு ரொட்டேஷன் பண்ணும். அப்போ 1 2 3 4 5. இது என்னது? திஸ் இஸ் ரொட்டேஷன் 5. ரொட்டேஷன் 5 ஓகே. இப்போ ரொட்டேஷன் 6னா என்னது? ஆல்ரெடி பண்ண ரொட்டேஷன் 5 அகைன் ஒன்ஸ் பண்ணணும். 5 1 2 3 4. இது ரொட்டேஷன் 6. ஓகே, அடுத்து ரொட்டேஷன் 7னா என்னது? ரொட்டேஷன் 6 அகைன் ஒன்ஸ் பண்ணணும். 4 5 1 2 3. ஓகே, இது ரொட்டேஷன் 7.
இப்படி போய்கிட்டே இருக்கு. கரெக்டா? என்னுடைய ரொட்டேஷன் இப்படி போய்கிட்டே இருக்கு. இதுல ஒரு சின்ன அப்சர்வேஷன் என்னன்னா, உங்களோட ரொட்டேஷன் 0 என்னது? 1 2 3 4 5. ஓகே, இதோட லென்த் என்னது? இதோட லென்த் n ஈக்குவல் டு அரேவோட சைஸ் 5. ஓகே, அப்போ 5னா இங்க பாருங்க, ரொட்டேஷன் 1 ஒரு ஆன்சர் கொடுக்குது. கரெக்ட், யூனிக் ஆன்சர். ரொட்டேஷன் 2 ஒரு ஆன்சர் கொடுக்குது. எஸ், தட் இஸ் யூனிக் ஆன்சர். ரொட்டேஷன் 3, that is also one of the unique answer. ரொட்டேஷன் 4, okay, unique answer. பட் ரொட்டேஷன் 5ங்கும் போது இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஸோ என்னுடைய ரொட்டேஷன் 5 is equal to ரொட்டேஷன் 0. கரெக்டா? ரொட்டேஷன் 5 is equal to ரொட்டேஷன் 0. அப்ப ரொட்டேஷன் 6 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க, ரொட்டேஷன் 1க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப ரொட்டேஷன் 1 ஈக்குவல் டு ரொட்டேஷன் 2. கரெக்டா? அப்போ ஆஃப்டர் ரொட்டேஷன் 4க்கு மேல என்ன ரொட்டேட் பண்ணாலும் அது சேம் ரிப்பீட்டேட்டிவா தான் ஆயிட்டு இருக்கு. அப்ப ரொட்டேஷன் 5 is equal to ரொட்டேஷன் 0, ரொட்டேஷன் 6 is equal to ரொட்டேஷன் 1. என்னோட அரேவோட சைஸ் 5. அப்போ எனக்கு எது வரைக்கும் யூனிக் ஆன்சரா இருக்கும்? என்னுடைய அரே 5னா 0 to 4th ரொட்டேஷன் வரைக்கும் தான் எனக்கு யூனிக் ஆன்சர்ஸ் கிடைக்கும். 4க்கு மேல போனா ரிப்பீட்டிவ் ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ என்ன 7th ரொட்டேஷன் பண்ண சொன்னாங்கன்னா நான் 7th ரொட்டேஷன் பண்ணணுமா? 7 டைம் அரேவை ரொட்டேட் பண்ணணுமா? இல்ல 2 டைம் பண்ணிட்டு இதுதான் அதோட ஆன்சர்னு சொல்லலாமா? 2 டைம் பண்ணிட்டு அதை சொல்லலாம். இதுதான் நம்மளோட ஆப்டிமைசேஷன். கரெக்டா? நான் எதுக்கு 7 டைம் பண்ணணும்? ஏன்னா நான் 2 டைம் பண்ணாலே அதே ஆன்சர் தானே கிடைக்குது. அப்ப ரொட்டேஷன் 7 ஈக்குவல் டு ரொட்டேஷன் 2னா ரொட்டேஷன் 8 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ரொட்டேஷன் 3க்கு. ரொட்டேஷன் 9 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ரொட்டேஷன் 4க்கு. திரும்ப ரொட்டேஷன் 10 ஈக்குவல் டு ரொட்டேஷன் 0. நீ ரொட்டேஷன் 10 பண்ண சொன்னாங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ரொட்டேஷன் 0க்கு தான் ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா நீ ரொட்டேட்டே பண்ணாத. நீ 10 டைம் ரொட்டேட் பண்ணாலும் உனக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். அதுக்கு நீ ரொட்டேட்டே பண்ணாத. அப்ப ரொட்டேஷன் 10 ஈக்குவலா இருக்கும்னா ரொட்டேஷன் 20 என்னது? அதுவும் ஈக்குவல் தான். ரொட்டேஷன் 30 அதுவும் ஈக்குவல் தான் ரொட்டேஷன் 0க்கு. ரொட்டேஷன் 40 அதுவும் ஈக்குவல் தான். ஓகே, இப்போ ரொட்டேஷன் 11 ஈக்குவல் டு ரொட்டேஷன் 1க்கு ஈக்குவலா இருக்குன்னா அப்போ ரொட்டேஷன் 21, 31, 41, 51, 61, 71 எல்லாமே ரொட்டேஷன் 1க்கு தான் ஈக்குவலா இருக்கும். நான் 1001 ரொட்டேஷன் பண்ண சொன்னாலும் நீ 1001 டைம் ரொட்டேட் பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு டைம் ரொட்டேட் பண்ணா போதும். இதுதான் அப்சர்வேஷன். பட் இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எனக்கு இப்போ ரொட்டேஷன் 7 கொடுத்தா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது 2 ரொட்டேஷன் பண்ணா போதும் அப்படின்னா? ரொம்ப சிம்பிள். ரொட்டேஷன் ஈக்குவல் டு ரொட்டேஷன் மாடுலஸ் ஆஃப் n. என்னங்கிறது என்னது? அரேவோட சைஸ். என்னங்கிறது அரே சைஸ். புரிஞ்சதா? இப்ப நான் வந்து என்னுடைய ரொட்டேஷன் 100th ரொட்டேஷன் பண்ணுங்க. என்னுடைய ரொட்டேஷன் ஈக்குவல் டு 100 நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல இதை அப்டேட் பண்ணுவேன். ரொட்டேஷன் ஈக்குவல் டு 100 மாட் அரேவோட சைஸ் என்ன? 5. அப்ப பண்ணா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. அப்ப நீ 0th ரொட்டேஷன் பண்ணு அப்படின்னு போயிடும். இப்போ நான் வந்து ரொட்டேஷன் 158 பண்ண சொல்றேன். 158ன்னா என்னது? 155ன்னு வரும்போதே அது 0th ரொட்டேஷனுக்கு ஈக்குவல் ஆயிரும். அப்ப 8ங்கும் போது 3rd ரொட்டேஷன் பண்ணா போதும். ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணுவோம்? 158 mod 5ன்னு போடும்போது எனக்கு ரிமைனிங் 3 கிடைச்சிடும் ரிமைண்டர். அப்ப நீ 3 ரொட்டேஷன் பண்ணா போதும். தட் இஸ் ஈக்குவல் டு 158. ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ அதனால என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆப்டிமைசேஷன், நான் ரொட்டேஷனை என்ன பண்ண போறேன்? ஆப்டிமைஸ் பண்ண போறேன். ரொட்டேஷன் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை கம்மி பண்றதுக்காக என்னுடைய ரொட்டேஷனை நான் வந்து ஆப்டிமைஸ் பண்ண போறேன். ஸோ ரொட்டேஷன் ஈக்குவல் டு ரொட்டேஷன் மாட் n. ஓகே, ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சு. பட் நெக்ஸ்ட் நெகட்டிவ் ரொட்டேஷனுக்கு வருவோம். இது எல்லாம் பாசிட்டிவ். ஓகே, சப்போஸ் எனக்கு ரொட்டேஷன் 3 கொடுத்தாங்க, எனக்கு 3 4 5 1 2 ஆன்சரா கிடைச்சது. ஆனா இதுவே -3 கொடுத்திருந்தாங்கன்னா எனக்கு என்ன ஆன்சரா கிடைச்சிருந்திருக்கணும்? ஃபர்ஸ்ட் 3 வேல்யூ அங்க போய் 4 5 1 2 3ன்னு கிடைச்சிருந்திருக்கணும். அப்ப -3 அப்படின்னா என்னன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இங்க ரொட்டேஷன் 0வா, இப்போ மைனஸ் ரொட்டேஷன் 1 பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னா 1 இங்க இருக்கும். மீதி வேல்யூஸ் அப்படியே இங்க எழுதிக்கணும். 2 3 4 5. ஸோ திஸ் இஸ் ரொட்டேஷன் -1. இப்போ ரொட்டேஷன் -2னா என்ன பண்ணணும்? ஆல்ரெடி இங்க இருக்கிற வேல்யூவை தூக்கி லாஸ்ட்ல போட்டணும். அதாவது ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ கடைசிக்கு வந்துடும். -1 ரொட்டேஷன் கூட அகைன் ஒரு ரொட்டேஷன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 3 4 5 1 2. திஸ் இஸ் ரொட்டேஷன் -2. ஓகே, அடுத்தது திரும்ப பண்ணணும்னா என்னது? ரொட்டேஷன் 3 வேல்யூஸ் அங்க போயிடும். 3 வேல்யூஸ் அங்க போயிடுச்சுன்னா என்ன வரும்? 4 5 1 2 3. திஸ் இஸ் ரொட்டேஷன் -3. திரும்ப ரொட்டேஷன் -4 பண்ணுவோமா? -4னா என்னது? 4 வேல்யூ அங்க போயிடும். 4 வேல்யூ அங்க போயிடுச்சுன்னா இங்க என்ன இருக்கும்? 5 1 2
3 4. அப்போ இது ரொட்டேஷன் ஈக்குவல் டு -4. திரும்ப அகைன் பண்ணோம்னா என்னது, ரொட்டேஷன் -5 பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ -5 பண்ணாலும் இந்த 5 அங்கே போயிடும். அப்போ 1 2 3 4 5. திஸ் இஸ் ரொட்டேஷன் -5. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது ரொட்டேஷன் -5 இஸ் ஈக்குவல் டு ரொட்டேஷன் 0 தான். கரெக்டா? ரொட்டேஷன் -5 இஸ் ஈக்குவல் டு ரொட்டேஷன் 0 தான். இப்போ மற்றதுக்கு வருவோம். சேம் இதே தான் வரும். ரொட்டேஷன் -6 பண்ண சொன்னாலும் -7 பண்ண சொன்னாலும் சேம் ரிப்பீட்டடாக தான் ஆகிட்டே இருக்கும். இந்த நெகட்டிவ்ல ரிப்பீட்டட் தான். இப்போ -6 பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், -1க்கு இருக்கும். கரெக்டா? -7 பண்ணும்போது -2க்கு ஈக்குவலாக இருக்கும். சேம் இங்கே எப்படி ஓவர்ஃப்ளோ ஆச்சோ அதே மாதிரி தான் ஓவர்ஃப்ளோ ஆகும். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, உன்னை வந்து -3 ரொட்டேஷன் பண்ண சொல்றாங்க. அப்போ -3 ரொட்டேஷன் பண்ண சொல்றாங்கன்னா இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பேஜை. ஸோ -3 ரொட்டேஷன் பண்ண சொல்றாங்கன்னா நீங்க உண்மையாலுமே ரியலாவே -3 ரொட்டேஷன் பண்ணணுமா, இல்ல பாசிட்டிவ்ல அது எதுக்காவது ஈக்குவலா இருக்கா, செக் பண்ணி பார்க்கலாமா? என்னுடைய -3 ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு -3னா 4 5 1 2 3 4 5 1 2 3 எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 2க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே, -3 இதுக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே, இப்போ -4 ரொட்டேஷன் பண்ண சொன்னாங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ -4 ரொட்டேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 5 1 2 3 4. ஓ, ரொட்டேஷன் பாசிட்டிவ் ரொட்டேஷன் 1க்கு ஈக்குவலா இருக்கு. சூப்பர். அப்போ -2 ரொட்டேஷன் பண்ண சொன்னாங்கன்னா எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கலாமா? ஓ, தேர்ட் ரொட்டேஷனுக்கு ஈக்குவலா இருக்கு. இங்கேயும் 3 4 5 1 2 தான் ஆன்சர், இங்கேயும் 3 4 5 1 2 தான் ஆன்சர். அப்போ தேர்ட் ரொட்டேஷனுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ -1 ரொட்டேஷன் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கு, -1 ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு 4th ரொட்டேஷன். இங்க பாருங்க -1 போது 2 3 4 5 1 2 3 4 5 1. அப்போ ரொட்டேஷன் 4க்கு ஈக்குவலா இருக்கு. இதை எப்படி ஈக்குவல் பண்ணலாம், இந்த ரொட்டேஷன் பண்ண சொன்னாங்கன்னா இதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது நம்ம எப்படி பண்ணலாம்? ஓகே, இந்த 1 எப்படி வர வைக்கிறது, 2 எப்படி வர வைக்கிறது, 3 எப்படி வர வைக்கிறது, 4 எப்படி வர வைக்கிறது, வித் இந்த லெஃப்ட் சைட் நம்பர் யூஸ் பண்ணி. ரொம்பவே சிம்பிள். +5 +5 +5 +5. கரெக்டா? 5 பண்ணா 1 கிடைச்சிருது, 5 பண்ணா 2 கிடைச்சிருது, 3 4. ஆனா இந்த 5ங்கிறது என்னது, தட் இஸ் அரே சைஸ். அதாவது n. 5ங்கிறது தான் அரேவோட n. புரிஞ்சதா? அப்ப நெகட்டிவ் ரொட்டேஷன்ல இருந்தா நம்ம அது கூட என்ன பண்ணிடலாம், அதுக்கு ஈக்குவலண்டான பாசிட்டிவ் ரொட்டேஷனா மாத்திரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க -4 அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாருங்களேன். -4 இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன், ரொட்டேஷன் 1க்கு ஈக்குவலா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எடுக்க முடியும். -3 இஸ் ஈக்குவல் டு ரொட்டேஷன் 2. அதே மாதிரி அடுத்த வேல்யூ எடுத்தோம்னா -2 இஸ் ஈக்குவல் டு ரொட்டேஷன் 3. அப்போ ரொம்பவே சிம்பிள். என்னுடைய ரொட்டேஷன் நெகட்டிவா இருந்தா நான் அது கூட என்னுடைய நம்பரை ஆட் பண்ணா போதும். இப்போ முதல்ல அதை என்ன பண்ணணும், முதல்ல ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனோட ரேஞ்சை நம்ம லிமிட் பண்ணணும். அதாவது ரொட்டேஷன் யூனிக் ஆன்சர் என்ன கொடுக்கும், இப்போ அரேவோட சைஸ் 5 அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 5. எழுதுறதுக்கு பேஜ் இல்லையா, இங்க இருக்கு. இப்போ இஃப் n இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா அரேவோட யூனிக் ஆன்சரே 0 to n-1, அதாவது n-1, அதாவது 4. இது வரைக்கும் தான் எனக்கு யூனிக் ஆன்சர் கொடுக்கும். நான் முதல்ல லிமிட் பண்ணிட்டேன், 0 to 4க்குள்ள கிடைக்கிற லிமிட் ஆன்சர்ஸை மட்டும் பண்ணிட்டேன். அதுல இது நெகட்டிவா இருந்ததுன்னா, பாசிட்டிவா இருந்தா டைரக்டா நீங்க பண்ணிட்டு போயிடலாம். நெகட்டிவா இருந்தா என்ன பண்ணணும், ரொட்டேஷன் கூட ரொட்டேஷன் பிளஸ் அரேவை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ரொட்டேஷன் பண்ணணும். ஸோ இப்படிதான் நமக்கு ரொட்டேஷன் கிடைக்கும். ஓகேவா? சரி வாங்க. அப்போ இதுல நம்ம பண்ண வேண்டிய ஒரே சேஞ்சஸ், முதல்ல ரொட்டேஷனை லிமிட் பண்ணியாச்சு, 0 to n-1க்குள்ள வர்ற மாதிரி பண்ணியாச்சு. அடுத்தது இஃப் ஒருவேளை உங்க ரொட்டேஷன் லெஸ் தென் 0வா இருக்கு, நெகட்டிவா இருக்கு அப்படின்னா ரொட்டேஷன் ஈக்குவல் டு ரொட்டேஷன் பிளஸ் n. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இதுக்கும் ஃபங்க்ஷன் எழுதியாச்சா? இப்போ நம்ம ரன் பண்ணி என்ன கொடுப்போம், ரொட்டேஷன் ஆல்ரெடி 1 2 3 4 5ங்கிறது அரையில இருக்கு. ஆனால் தேர்ட் ரொட்டேஷன் கொடுக்குறேன். இப்போ தேர்ட் ரொட்டேஷன் பண்ண சொல்லி ரன் பண்றேன். ஸோ ஏதாவது கம்பைலேஷன் எரர் வருதா? எஸ், ரிவர்ஸ் இன் தி ரேஞ்ச். என்னாச்சு? இப்போ இந்த இடத்துல அரேவை பாஸ் பண்ண நம்ம மறந்துட்டோம். பாஸ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். 3 கொடுத்தா ஓகே, 3 கொடுத்தா எனக்கு என்ன ஆன்சர் வரணும், 1 2 5 4 3யா? 3 கொடுத்தா எனக்கு ஆன்சர் என்ன வரணும், 3 4 5 1 2 வரணும். n-rல இருந்து ஓகே. ஸோ n-rல இருந்து ஃபர்ஸ்ட் n-1 வரைக்கும் பண்றது ஒரு ரொட்டேஷன். நெக்ஸ்ட் 0ல இருந்து எது வரைக்கும் பண்ணணும், n-r-1 வரைக்கும் பண்ணணும். கரெக்டா? ஸோ இங்க நோட்ஸ்ல நான் காட்டுறேன் பாருங்களேன்.
ஃபர்ஸ்ட் n மைனஸ் ஆர் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் பண்ணணும். அடுத்தது இந்த இடத்துல இருந்து அதுக்கு முன்னாடி பாயிண்ட், இந்த பாயிண்ட் n மைனஸ் ஆர்னா அதுக்கு முன்னாடி பாயிண்ட் n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் இது வரைக்கும் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்டெப் 2 n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் வரைக்கும் பண்ணணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே 3 4 5 1 2 கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ஓகே. மைனஸ் 3 கொடுத்தா என்ன வரணும்? 4 5 1 2 3 வரணும். ஓகே மைனஸ் 3 கொடுத்து பார்க்கலாம். மைனஸ் 3 கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே 4 5 1 2 3 வந்துருச்சு. இப்போ 7 கொடுத்தா என்ன வரும்? 7 கொடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரணும். ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே 4 5 1 2 3. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ரன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ 158 அப்படின்னு கொடுத்தா என்ன வரும்? 158 is equal to third rotation. Third rotationனா என்னது? லாஸ்ட் 3 வேல்யூ முன்னாடி வந்துடும். லாஸ்ட் 3 வேல்யூ வந்தா 3 4 5 1 2 வரும். ரன் பண்ணி பார்க்கலாம். 3 4 5 1 2. ஸோ இங்கே எனக்கு அவுட்புட் இருக்கு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் டீம் என்ன சொல்றாங்க? சால்வ் த ப்ராப்ளம் ஹியர். ஓகே, என்ன இருக்கு லீட் கோட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ லீட் கோட்லையும் சேம் ரொட்டேட் அரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? given an integer rotate the array to right by k steps where k is non negative. ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம JTM கம்பைலர்ல நம்ம என்ன பண்ணோம்? நெகட்டிவ் ரொட்டேஷனையே ஹேண்டில் பண்ணோம். இங்க வந்து நெகட்டிவ் ரொட்டேஷன்ஸே கொடுத்துருந்தாங்க. ஆனா இங்க ஒன்லி பாசிட்டிவ் ரொட்டேஷன் தான். உங்களுக்கு உங்களோட ரொட்டேஷன் நெகட்டிவ்லயே இருக்காது. அப்போ ஒன்லி பாசிட்டிவ்ல தான் இருக்கும். அப்போ ஒன்லி பாசிட்டிவ்ல தான் இருக்கும்னா என்ன பண்ணலாம்? இது உங்களோட ரொட்டேஷன், இது உங்களோட அரே A. ஸோ இதில் நம்ம பண்ணணும்னா என்ன பண்றது? முதல்ல இது எடுத்துப்போம். வாய்ட் ரொட்டேட் ஃபங்க்ஷனை எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து எனக்கு ரொட்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, ரொட்டேட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறத இங்கே எழுதிப்போம். இதுதான் எனக்கான ரொட்டேட் ஃபங்க்ஷன். அப்படியே தூக்கி இங்கே போடுறோம். ரொட்டேட் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. இப்போ ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வேணும் இல்லையா? ஸோ ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை தனியாக காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ரொட்டேட்டுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன், இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தடு கிடையாது, நார்மல் மெத்தடு. ஸோ அதனால ஸ்டாட்டிக்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். எதையா ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்களா? எதையும் பண்ண சொல்ல. ஒரு லாஸ்ட் வெரிஃபை பண்ணிடலாம். n ஈக்குவல் டு a டாட் லென்த்து. ஓகே, ரொட்டேஷனு ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்கு. ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு ரொட்டேஷன் வந்து நெகட்டிவாகவே வராது. ஸோ அதனால நீங்கள் நெகட்டிவ் கேசஸே எடுத்துடலாம். ஏன்னா ரொட்டேஷன் வந்து நெகட்டிவ்ல வர்றதுக்கு சான்சஸே இல்லை. ஏன்னா இவங்க கொடுத்ததுபடி ஒன்லி பாசிட்டிவ் ரொட்டேஷன் தான். டைரெக்டாக சப்மிட் பண்ணுவோம். ஓகே, டெஸ்ட் கேஸ் எல்லாம் சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் அண்ட் என்ஜாய் திஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே எப்போவுமே மறக்கவே மாட்டீங்க. ஸோ நான் ரொம்ப ஷியூராக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பை பாய், டேக் கேர்.